நல்ல கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்து அப்பா உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துறோம். கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீங்கப்பா ஆண்டவரே. எல்லா போக்குல வரத்துல நீங்க கூட இருந்தீங்க ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே வாஞ்சைகள் தீர்த்திட வந்தவர் நீங்க தான்ப்பா. எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவர் நீங்க தான் ஆண்டவரே. உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தரனை அப்படி நடத்தினார்? கடந்த நாட்கள்ல இந்த கண்ணுக்குள்ள இருக்கிற மணியை போல எதுவும் என்னை அணுகாம என்னை சேதப்படுத்தாம அவருடைய இமைகளால் மூடி என்னை பாதுகாத்தார். ஆமென். நன்றி சொல்லுங்கள் அப்பா. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். மிகுவேல் இஸ்ரவேல் அவர் சொன்னதை செய்து முடிப்பார். இது நடக்குமா நடக்காதான்னு நிறைய நேரங்களை நம்ம சோர்ந்து போய் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது ஏற்ற காலத்தில் அவர் நமக்கு பதில் தருவார், நமக்கு மறு உத்தரவு அருளி செய்வாருங்க. வேதம் அப்படி தான் சொல்லுது. இந்த காலத்தை குறித்து நான் வாசிச்சுட்டு இருக்கும்போது உன் கையின் பிரயாசத்தில் ஏற்ற காலத்தில் நீ அநேகருக்கு கொடுக்கிற கரமா கர்த்தர் உங்களை மாற்றுவேன்னு சொல்ற. அதை ரிசீவ் பண்ணிக்கோங்க அந்த வார்த்தையை. அநேகருக்கு கொடுக்கிற கரமா ஏற்ற காலத்துல உன் தேசத்துல மழையை பெய்ய பண்ணுவே. நீ அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டு நீ அநேகம் ஜாதிகளுக்கு என்ன செய்வ? கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பா. அப்போ ஒரு காலம் இருக்கு, சரிங்களா? இப்ப இருக்கிற காலத்தை நினைச்சு நம்ம வருத்தப்பட வேண்டியது இல்லை. தன் காலத்தில் தன் கனியை தந்து, ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கு, சரிங்களா? ஆனால் நம்ம கவலைப்பட வேண்டாம். எனக்கு ஒரு காலம் இருக்கு. ஒரு மரத்துக்கே ஒரு காலத்தை வச்சிருப்பாருன்னா இந்த மரம், செடி, கொடி, பறவை இவை எல்லாவற்றை பார்க்கல விசேஷித்தவர்கள் நாம தான். நமக்கு ஒரு காலம் இருக்குங்க. நம்ம கண்ணீருக்கு பதில் வருவதற்கு ஒரு காலம் இருக்கு. என் ஜெபத்துக்கு பதில் வர்றதுக்கு ஒரு காலம் இருக்கு. ஏற்ற காலம் வந்தப்போ அண்ணாளுடைய ஜெபத்துக்கு பதில் வந்துச்சு. என் ஜெபத்துக்கும் பதில் வரும். என் சந்ததிகள் அந்த பதிலை காண்பாருங்க. என் கண்கள் அந்த பதிலை பார்க்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு சத்தம் ஒரு அலையிலையா சொல்லுவோமா? உங்களை நம்புனாங்க. போனவரை பாசிட்டு நாங்கள் அவரிடத்துல அவரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும், அவர் மேல விசுவாசமா இருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்படுவது இல்லை. ஆமென். நம்ம வெட்கப்பட மாட்டோம். நம்ம தலையை நிமிர செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் சர்வ வல்லவர். அவரை ஃபர்ஸ்ட் அறிங்க. அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவர். சகல அதிகாரத்தையும் தன் கரங்களிலே உடையவர். நமக்கு தலையாய் இருக்கிறவர். நம்ம மேல கரிசனை உள்ளவர். நமக்கு இறங்குகிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். அதனால கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டேன் ஆண்டவரை, நீங்க இருக்கிறீங்கப்பாங்கிற தைரியத்தோடு நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை, உமக்காக சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை, உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. மறுபடியும் கர்த்தாவே உம்மை நம்பினவர். நல்லா உங்க சத்தம் உயரட்டும். வல்லவரே, செயல்களில் நல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் உங்க சத்தம் உயர்த்தி என் நம்பிக்கையானவரே, நீர் அரணாய் நிற்பவரே. நடக்குமா நடக்காத என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். எனக்கு நடக்குமா நடக்காதா
அற்புதம் செய்வார். நானும் நினைத்தினா வழியிலும் அற்புதம் செய்வீரே மிகுவேல் இஸ்ரவேல். அப்பா உங்களை பிடிச்சுக்கிறேன்பா. எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர், முரண்பாடற்றவராயிருக்கிற உங்களை பிடிச்சுக்கிற ஆண்டவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை. உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. சொல்லுங்க. போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்ற ஒவ்வொரு வார்த்தை அப்படியே அனுபவிச்சு பாடுங்க. செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே மிகுவே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. அப்பா மிகுவே. ஆண்டவரே நாங்க நம்புறோம் நீர் எல்லாவற்றையும் செய்கிறவர். நீர் அரணாய் நிற்பவரே. அழித்திட வந்தோரை லஞ்சை மூடினதே. அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. என்னை பழித்திட வந்தோரை லஞ்சை மூடினதே. என்னை அழித்திட நினைத்தோரை நிந்தை மூடினதே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே. அடையவன் தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே. அடையவன் தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே மிகுவேல் இஸ்ரவேல். அப்பா 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 என் நம்பிக்கையே அரணாய் நிற்பவரே மிகுவேல் இஸ்ரவேல். என் நம்பிக்கை என் நம்பிக்கை ஆண்டவரே, என் நம்பிக்கை நீதானப்பா. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை. அறிக்கை செய்றப்பா ஆண்டவரே. என் சூழ்நிலைகளில் நின்று ஆண்டவரே நீர் மாற்றி அமைக்க கூடியவர் ஆண்டவரே. வெட்கம் அடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே தேவரீ நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். முரண்பாடற்றவரே வல்லவரே நீர் வல்லவர். அப்பா 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 முரண்பாடற்றவரே மிகுவேல் இஸ்ரவேல். எனக்காக நிற்கிறவர். நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே மிகுவேல் இஸ்ரவேல். அப்பா எல்லா விசுவாசத்தின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக இப்பொழுது ஆண்டவரே. அவிசுவாசத்தின் வல்லமைகள் உடைக்கப்படுவதாக. என் நம்பிக்கை அறிக்கை செய்யுங்க. நல்லா உங்க ஆவி ஆத்துமாவுக்குள்ள உங்க கான்சியஸ்குள்ள அந்த விசுவாசத்தின் வல்லமை துவங்கட்டு. ஆண்டவரே எனக்குள்ள உங்க விசுவாச துவக்குகிறவர் நீங்க தான்ப்பா. எல்லா விசுவாசத்தின் வல்லமை உடைக்கப்படட்டும். ஆண்டவரே எனக்கு உங்க மேல நம்பிக்கையை பெருக பண்ணுங்க, விசுவாசத்தை பெருக பண்ணுங்க. சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போய் நிற்கிற எனக்கு ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே விசுவாசத்தின் வல்லமை பெருக்கெடுக்கத்து ஓடுவதாக. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர். உங்க வார்த்தையை நம்புறேன். உங்க மேல விசுவாசமா இருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லைன்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா. கர்த்தாவே விசுவாசத்தினாலே நீதிமான் வாழ்வு அடைவான் என்று சொல்லி இருக்கிறீங்களே. உங்க மேல எங்க நம்பிக்கை வைக்கிறோம் கர்த்தாவே. வல்லவரே
உணர்ந்து ஒவ்வொரு வார்த்தைகளை உணர்ந்து ஆண்டவரே எனக்காக செயல்படுகிறவர், எனக்காக செயல்படுகிறவர், எனக்காக காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர், என் ஜெபத்துக்கு பதில் தருகிறவர், என் கண்ணீரை காண்கிறவர், என் இல்லாமையிலிருந்து உருவாக்குகிறவர், முடிந்தது என்று முற்றுப்பட்ட நிலைமையில புதிய துவக்கத்தை தருகிற தகப்பன் ஆண்டவரே, புதிய துவக்கத்தை தருபவரே, புதிய துவக்கத்தை தருபவரே, நீர் அரணாய் நிற்பவரே, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே, மிகுவேல் இஸ்ரவேல் நம்பிடும் யாவருக்கும் நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன், எனக்கு நடக்குமா? எத்தனை பேர் வந்திருக்கிறீங்கிறத கர்த்தர் அறிகிறார். உங்க வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்கிறவராக அவர் வந்திருக்கிறார். நினைத்திடா நீர் அற்புதம் செய்வீங்கப்பா, நீங்க அற்புதம் செய்வீங்க. யோபுக்கு ரெட்டிப்பான நன்மைகளை தந்து நடத்தினது போல எனக்கும் செய்வீங்கப்பா. நான் எல்லாத்தையும் இழந்த நிலைமையில இருந்தாலும் ரெட்டிப்பாய் தருகிற கர்த்தர் நீங்க இருக்கிறீங்க. சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுகிற ஆற்றலை தந்திருக்கிறீங்கப்பா. அப்பா, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. உங்க நன்மையினால நான் திருப்தி ஆவே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே, மிகுவேல் இஸ்ரவேல். எல்லாரும் எழுப்பி நின்று ஆனவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே, பழித்திட வந்தோரை நஞ்சை மூடினதே, என்னை அழைத்திட நினைத்தோரை பாடுங்க. நிந்தை மூடினதே, காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே, அடைவன் தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே, காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே, அளவில் வைத்தீரே, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் மிகுவேல் இஸ்ரவேல் நம்பிடும் யாவருக்கும் மிகுவேல் இஸ்ரவேல். அப்பா, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நல்ல கரங்களை தட்டி, அப்பா என் அரண் நீங்க தான்ப்பா, என் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே. கரவலவதரலனி மரலபா சந்தரலனி கரலவரமலப சுமரவலவதரலா. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஆண்டவரே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வேதாகமத்துல 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல அருமையான எலியா செய்கின்ற ஒரு காரியத்தை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்னைக்கு இருந்த இஸ்ரவேல் மக்கள் விசுவாசத்துல, கடவுள் மேல இருந்த நம்பிக்கையில சோர்ந்து போய் 2 மனமுடையவர்களா குந்தி குந்தி நடந்தார்களாம். வேதம் அப்படிதான் சொல்லுது. 21வது வசனம் 18-21 1 ராஜாக்கள் 18-21. அப்பொழுது
ஒண்ணுமே சொல்லலை. அவனுக்கு அந்த ஜனங்களுடைய நிலை அறிந்து அங்க எலியா பேசுறார். எந்த மட்டும் ரெண்டு நினைவு, இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் எப்படி இருக்கிறானா நிலையற்ற. 2 மனம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. இங்க சொல்றாரு, 2 நினைவுகளால் எந்த மட்டும் நீ குந்தி குந்தி நடப்ப. ஒரே மனதோடு கர்த்தர் தெய்வமான கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமான பாகாலை பின்பற்று. அன்னைக்கு அங்க இருந்த சூழ்நிலை எதை பின்பற்றணும் அந்த ஜனத்துக்கு தெரியல, என்ன மறு உத்தரவு சொல்லணும்னு தெரியல. ஆனா அங்க எலியா சில வேலைகளை செய்யறாரு. இடிந்து போய் கிடக்கிற பலிபீடங்கள் எல்லாம் செப்பனிடுகிறார். 12 கோத்திரங்களையும் அங்க செப்பனிடக்கூடிய காரியத்தை செய்கிறார். சரியான நேரம் வரும் பொழுது அங்க பலியை செலுத்துகிறார். அப்ப அவங்களுக்குள்ள வெளியே வந்துருச்சு, கர்த்தரே தெய்வம். 39ல ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து என்ன செய்யறாங்க, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். இதை எலியா சொல்லல, யாரா சொன்னாங்க, ஜனங்களே சொல்றாங்க. ஆமென். நமக்கு இயேசு கிறிஸ்து அவர் தெய்வமாக வெளிப்பட்டிருக்கிறார், அவர் இரட்சகராக வெளிப்பட்டிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவர் கிரியை செய்கிறார். இன்னைக்கு நம்ம அவரை அறியணும், அவரை புரியணுங்கிறது அவருடைய ஏக்கமே. ஆமென். அதனால உங்களுடைய பலிபீடங்கள் எல்லாம் செப்பனிடப்படட்டும், உங்களுடைய துதி பலிபீடம் செப்பனிடப்படட்டும், உங்களுடைய ஜெப பலிபீடம் செப்பனிடப்படட்டும், உங்க விசுவாச பலிபீடம். எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி, ஆண்டவரே என் வாழ்க்கையில, ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஆண்டவரே கடந்த நாட்கள்ல நான் என்னுடைய வாழ்க்கையில இடிந்து போய் கிடக்கிற பலிபீடங்களை இந்த நேரத்தில் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்க்கையில எல்லாம் ஆண்டவரை செப்பனிடப்படட்டும். துதி பலிபீடம், உண்மை துதிக்கிற பலிபீடம் செப்பனிடப்படட்டும். எல்லாம் சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு வாய்ப்பு, ஒரு தருணம். செப்பனிடப்படுவதற்கு கர்த்தர் கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பு. ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, எங்க பலிபீடம் செப்பனிடப்படட்டும். ஆண்டவரே நான் அதை செய்யறேன்ப்பா, ஆண்டவரே நான் செய்யறேன். உங்க பலத்தினால, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபையினால ஆண்டவரே எங்க பலிபீடத்தை ஆண்டவரே நாங்க செப்பனிடுறோம். நாங்க நல்ல துதிக்கிற மக்களாக, நல்ல ஜெபிக்கிற மக்களாக, உங்க மேல ஒரு அசைக்க முடியாத, ஒரு அசைவில்லாத ஒரு விசுவாசம் எங்களுக்குள்ள வரட்டும். உங்க மேல அன்பு பெருக்கெடுத்து ஓடட்டப்பா. அந்த அன்பின் வல்லமை எங்க இருதயத்துக்குள்ள ஊற்றப்படட்டும். அந்த விசுவாசத்தின் வல்லமை எங்க இருதயத்துக்குள்ள ஊற்றப்படட்டும். வாஞ்சையா கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு தர ஒரு வல்லவர். தாகம் உள்ளவனுக்கு தண்ணீரை தருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால அன்றைக்கு எலியா செய்தது போல ஆண்டவரே நான் செய்யறேன்ப்பா, ஆண்டவரே எங்களுடைய பலிபீடங்கள் செப்பனிடப்படட்டும். ஒரு அக்கினியை இறக்குகிற வகையில, ஆண்டவரே எல்லாவற்றையும் பட்சித்து போடக்கூடிய வகையில ஆண்டவரே பலிபீடங்கள் இந்த நாட்களில் செப்பனிடப்படுவதாக, ஜெப பலிபீடங்கள் செப்பனிடப்படுவதாக, துதி பலிபீடங்கள் செப்பனிடப்படுவதாக, விசுவாச பலிபீடங்கள் செப்பனிடப்படுவதாக. ஆண்டவரே ஆபிரகாம் எங்கெல்லாம் போனாரோ பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான்னு பார்க்கிறோமே, அந்த ஆபிரகாம் தான் விசுவாசத்துக்கு தகப்பனாக மாறினார். காரியங்கள் இன்றைக்கு வரைக்கும் சந்ததிகள் அவருக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே பலிபீடங்களை கட்டி எழுப்புகிற சந்ததிகளாக, பலிபீடங்களை கட்டி எழுப்புகிற மக்களாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக நீங்க கிரியை செய்யுங்கப்பா. நான் அதற்கு அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, அதற்கு என்ன விட்டு கொடுக்கிறேன்ப்பா. நீர் ஒருவரே தெய்வம், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே ராஜா, நீர் ஒருவரே காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவர். உங்க மேல எங்க நம்பிக்கை வைக்கிறோம், உங்க மேல எங்க விசுவாசத்தை வைக்கிறோம். நீர் செயல்படுகிற வரைக்கும், நீர் மறு உத்தரவு அருளி செய்கிற வரைக்கும் ஆண்டவரே உம்மை விட்டு நாங்க விலகிறது இல்லப்பா. உங்களை நாங்க இறுக பிடிச்சுக்கிறோமே, உங்களை நாங்க இறுக பிடிச்சுக்கிறோம். அன்றைக்கு யாக்கோபு சொன்னது போல, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடுவது இல்லை. ஆண்டவரே நீர் என்னை கட்டாயம் ஆசீர்வதிக்கணும்பா. நீர் கட்டாயம் எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றணும் ஆண்டவரே. நீர் மாற்றாவிட்டால் யார் செய்ய முடியும்ப்பா? நீர் செய்ய வல்லவர், நீர் செய்ய வல்லவர். உங்க கரம் எல்லாவற்றையும் செய்து முடிக்குமே தகப்பனே. ஆண்டவரே நாங்க அர்ப்பணிக்கிறோம், நாங்க அர்ப்பணிக்கிறோம். எதெல்லாம் மனதிற்கு ஆழ் மனதுல காயமாய் இருக்கிறது அந்த காயங்கள் எல்லாம் செப்பனிடப்படட்டும். இந்த காயங்கள் எல்லாம் ஆற்றப்படுவதாக. ஆண்டவரே
எல்லாவற்றையும் எதிர்மறையாக இருக்கிற எல்லாவற்றையும் பட்சித்து போடுங்க ஆண்டவரே. அப்பா, உங்களிடத்துல சேரக்கூடாதபடி இருக்கக்கூடிய, உங்களிடத்துல நெருங்கக்கூடாதபடி இருக்கக்கூடிய எல்லா சத்துரு கொண்டு வந்து விதைத்திருக்கிற எல்லா களைகளும் இப்பொழுதே உங்க அக்கினினால சுட்டரிக்கப்படுவதாக. எனக்குள்ளேயும் எங்களுக்குள்ளேயும் நீங்க கிரியை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நான் அர்ப்பணிக்கிறேன் சொல்லுங்க. ஆண்டவரே, நான் அர்ப்பணிக்கிறேன், உங்க கரத்துல நான் அர்ப்பணிக்கிறேன், உங்க கரத்திற்குள்ளாக எங்களை விட்டு கொடுக்கிறப்பா. நீங்க நல்லவ நல்லவ நல்லவ, நீங்க நல்லவ, நீங்க நல்லவ 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 அப்பா. Thank you Lord, thank you Lord. எலியாவின் தேவனே, இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே, என்னில் அசைவாடும் அனலாக்கும் இந்த அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார் என் ஜீவனை, மீனை கொண்டு மீட்பார். ஆவியே ஆவியானவரே, ஆண்டவரே, உங்க பலத்தின் வல்லமை, உங்க நெருப்பின் அக்கினி ஜுவாலையின் வல்லமை, எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கேரி காற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. கேரி காற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, நான் பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே. அழைத்தவர் கரம் நடத்தும் நம்மை, அழைத்தவர் கரம்
அக்கினி பிளம்பாய் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே இருதயத்துக்குள்ள அனல் ஆண்டவரே பொங்கி வழிவதாக. அப்படி ரிசீவ் பண்ணுங்க. நீங்க எனக்குள்ள கிரியை செய்யுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே அந்த அக்கினி சுடர் என் இருதயத்துக்குள்ள பற்றி எரிவதாக. எல்லாவற்றையும் பட்சிக்கிற அக்கினி ஆண்டவரே, எல்லா தீமைகளை பட்சிக்கிற அக்கினி ஆண்டவரே, என்னை வல்லமையாய் மாற்றுகிற உங்க அக்கினி எனக்குள்ள கிரியை செய்வதாக, எனக்குள்ள கிரியை செய்வதாக. ஆவி அவித்து போடாதபடி அனல் மூட்டி எரிய விடுங்கன்னு சொல்றாரு. செய்யுங்க நல்ல ஆண்டவரே, எனக்குள்ள கிரியை செய்யுங்க. இந்த வருஷத்தின் கடைசியில வந்திருக்கிற எனக்குள்ளாக ஒரு வல்லமை, ஒரு வல்லமை, ஒரு அக்கினியின் வல்லமை ஆண்டவர். அந்த எலியாவுக்கு பதில் தந்து அக்கினி இறக்கின கத்து இந்த நாளில என் கூப்பிடுதலுக்கு உங்க செவிகள் திறக்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில காரியங்களை ஆண்டவரே மாறுதலாய் முடிய பண்ணுவீராக. எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் ஆவியானவரோடு இணைந்து அவர் கிரியை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். அவரோடு கூட இணைஞ்சு அப்பா எனக்குள்ள அசைவாடுங்க. என் சூழ்நிலைகள் மேல அசைவாடுங்க. அந்த இருளின் மேல அசைவாடின ஆவியானவர் ஆண்டவரே, என் குடும்பத்தின் மேல, எனக்குள்ள, என் பிள்ளைகளின் மேல, என் சூழ்நிலைகளின் மேல, என் பொருளாதாரத்தின் மேல, என் சரீர பலவீனத்தின் மேல நீங்க அசைவாடுங்கப்பா. ஒரு தாயுள்ளம் கொண்ட ஆவியானவரே அப்பா, ஒரு அடைக்காத்து கொண்டு போகக்கூடிய வல்லமையுடைய ஆவியானவரே, நீங்க அசைவாடுங்கப்பா, நீங்க அசைவாடுங்கப்பா. அனலாக்கும் இந்த நாட்கினி ஜுவாலையே என் மேல் அசைவாடும். இந்த நாட்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் ஜுவாலையே. எவ்வளவு தூரம் கரங்களை தட்டி நல்ல டங்ஸ்ல அந்நிய பாஷையில பேச முடியுமோ நல்லா பேசுங்க. ஆவியானவரோடு அப்படியே இணைஞ்சு ஷக்கரபலபதரல நிமரலப சந்தரல நிமரலப ரபலப சுபரபலப தரல நிக்கரலப ரபலப சுபரபலப தரல. பலிபீடங்கள் செப்பனிடப்படட்டு. ஒரு அக்கினியை இறக்குகிற வல்லமை உடையதாக ஆண்டவரே நல்ல துதிங்க. நல்ல உங்க துதியின் சத்தம் உயர்த்தப்படட்டு. நல்ல உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தம் அவருடைய சமூகத்தில் போய் எட்டட்டு. ஷக்கரபலப தரல நிமரலப சுபரபலப தரல நிமரலப சுபரபலப. யாரையும் பார்க்காதீங்க, நீங்களும் அவர் தான். அவரிடத்துல பேசுங்க. நல்லா அவர் கொடுத்த அயல் மொழியில ஆண்டவரே நீ மரலபரபலப சுபரப உங்க கூட இருக்கிறாருங்க. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். இந்த உலகம் அவரை பார்க்காதான், ஆனா உங்களுக்குள்ள விசுவாசிக்கிற உங்களுக்குள்ள நான் இருக்கிறேன்னு கத்த சொல்றாரு. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அவரோடு கூட இணைந்து செயல்பட சொல்லுங்க. ஆண்டவரே, அந்த மனாந்தரத்துல நீங்க அசைவாடுனீங்கப்பா. அப்பா, இருளின் மேல நீங்க அசைவாடுனீங்க. ஆண்டவரே, இன்றைக்கு என் வாழ்க்கையில, என் சூழ்நிலையில, என் பொருளாதாரத்துல, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ஆண்டவரே வேலை செய்யற இடத்துல நீங்க அசைவாடுங்க. நீங்க அசைவாடுங்கப்பா. நான் போராடி போராடி தோற்று போயிட்டேன். நான் பலன் இழந்து நிக்கிறேன். ஆண்டவரே, நீங்க எனக்காக செயல்படுங்கன்னு சொல்லுங்களேன். நீங்க எனக்காக செயல்படுங்கப்பா. நீங்க எனக்காக நீங்க செயல்படுங்கப்பா. இருளை வெளிச்சமாக்குகிறவர், வெறுமையை ஆசீர்வதிக்கிறவர், இல்லாமையிலிருந்து உருவாக்குகிறவர். ஷக்கரபலபதரல நிமரலப சுபரபலபதரல நிமரலபரபலப சுபரபலபதரல. ஓ ஜீசஸ், சுபரபலபதரல. அப்பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்குள்ள உங்களை வச்சிருக்கேன்னு சொல்றாரு. நீங்க தனியா இல்லைன்னு சொல்றாரு. ஆண்டவரே, அப்பா 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 பிதாவே, அன்பின் குமாரனே, ஆவியானவரே, தேற்றரவாளனே, நீ மரலம சுபரபலபதரல நிக்கரலம ரமலம சுபரபலபதரல. அப்படியே துதிக்கட்டும். நாவு அவரை துதிச்சுட்டே இருக்கட்டும். அவரை துதிக்கட்டும். நல்ல கண்களை மூடி
நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. நல்ல அப்பா அப்பா என் ஜெப பலிபீடம் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க. என் ஜெப பலிபீடம் கட்டப்படட்டும், என் துதி பலிபீடம் கட்டப்படட்டும். பதில் வருகிற வரைக்கும் ஆண்டவரே நான் உங்களிடத்துல நான் ஜெபிச்சுட்டே இருப்பேன்ப்பா. ஆண்டவரே நான் பதில பெறுகிற வரைக்கும் நான் ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். ஆண்டவரே ஷாக்கரபலபதரல நிமரலபஷபரபலபதரல நிமரலபஷந்தரல நிகரலபரபலபஷபரபலபதரல நிமரலபஷபரபலபதரல நிமரலப நிகரலபரபலபஷபரபலபதரல நிகரலபரபலபஷபரபலபதரல நிமரலபரப. நல்ல அந்த கட்டு உடையட்டும். உங்களை பலவீனப்படுத்தி உங்களுடைய ஜெபிக்க முடியாம துதிக்க முடியாம உங்களுக்குள்ள ஒரு அவிசுவாசத்தின் நல்லமே கொண்டு வந்த சத்துருவின் கைகள் உடைக்கப்படட்டும். சொல்லுங்க, உங்க மேல வச்சு அந்த கை எடுக்கப்பட சொல்லு, எடுபட்டு போன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால என்னிடத்துல செயல்படுவதற்கு உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. என் வாழ்க்கையில, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என்னுடைய எல்லா நிலையில நீ செயல்படுவதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. இயேசுவின் நாமத்தினால கையை எடு. நல்ல நல்லா துதிச்சுட்டே இருங்க. நல்ல அயல்மொழி அந்நிய பாஷையில பேசிட்டே இருங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள அந்த விடுதலையை உண்டாக்குறத நீங்க அறிவிங்க. யாரும் மௌனமா இருக்கா? கர்த்தர் உங்களுக்குள்ள அவர் அசைவாட, அவர் இடைபட விரும்புகிறார். அவருக்கு இடம் கொடுங்க. நல்ல இருதயத்தை திறந்து கொடுங்க. எல்லாம் செப்பனிடப்பட விட்டு கொடுங்க. ஓ ஜீசஸ் 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 இயேசுவே இயேசுநாதா. அப்பா 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 பிதாவே, அப்பா பிதாவே. உங்களுக்கும் தேவனுக்கு இருந்த அந்த உறவு புதுப்பிக்கப்படட்டும். காயங்களா இருந்ததெல்லாம் ஆற்றப்படட்டும். ஒரு இடைவெளி உண்டானுச்சு பாருங்களேன். உங்களுக்கு தேவனுக்கு இடையில ஒரு இடைவெளி, அது முறிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. முறிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. நீங்க அவருடைய சமூகத்துக்கு போக முடியாதபடி தடுத்திருந்த எல்லா நிலைகள் உடைக்கப்படட்டும். நீங்க உணர்வீங்க, நீங்க உங்களுக்குள்ள ஆண்டவர் இந்த நாள் முதற்கொண்டு கிரியை செய்யறதை நீங்க பார்ப்பீங்க. உங்க கண்கள் பார்க்கும். ஆண்டவரே நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றியப்பா. ஆண்டவர் உறவுகளை புதுப்பிக்கப்படட்டப்பா. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஆண்டவர் உமக்கும் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு இடையில இருந்த எல்லா அந்த பிரிவினையின் வல்லமையை இப்பொழுது ரைட் நவ் இயேசுவின் நாமத்தினால உடைத்து எடுக்கிற பிடுங்கப்படட்டும். வேரோடு பிடுங்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. நல்ல ஜோமனு. எல்லாம் சின்ன பிள்ளைங்க எல்லாரும் கண்களை மூடி நல்ல ஜோம் பண்ணுங்க. இயேசுப்பா கிரியை செய்யுங்க, இயேசுப்பா கிரியை செய்யுங்க. கண்களை மூடி ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே கிரியை செய்யுங்கப்பா, கிரியை செய்யுங்கப்பா. ஆண்டவரே கிரியை செய்யுங்க, கிரியை செய்யுங்க. ஷாக்கரபலபதரலா நிமரலபா ஷபரபலபதரலா நிமரலா. ஆண்டவர் மறுபடியும் உங்க அபிஷேகத்தை புதுப்பித்து கொண்டு இருக்கிறார். உங்க அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து அந்த அபிஷேகத்தை புதுப்பித்து கொண்டிருக்கிறார். அப்படியே விட்டு கொடுத்துட்டே இருங்க. அந்த அபிஷேகத்தின் அந்த அக்கினியின் வல்லமை கட்டுகளை உடைக்கிற, உங்களை மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைக்கக்கூடிய இந்த அபிஷேகத்தின் வல்லமையை ஆண்டவர் உங்களுக்குள்ள புதுப்பித்து கொண்டு இருக்கிறார். நல்லா விட்டு கொடுத்து அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோங்க. அதை ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஷாக்கரபலபதரலா நிமரலபா ஷந்தரலா நிமரலபா ஷபரபலபதரலா நிமரலபரபலபா ஷபரபலப. தூர்த்து போன எல்லா ஊற்று கண்கள் எல்லாம் திறக்கப்படுது உங்களுக்குள்ள. ஷாக்கரபலபதரலா நிமரலபரபலபா ஷபரபலபதரலா நிமரலபா ஷபரபலபதரலா நிகரலபரபலபா ஷபரபலபதரலா. அவர்கிட்ட கோவிச்சிட்டெல்லாம் இருந்தீங்கல்ல, அதெல்லாம் ஆண்டவர் சந்தோஷமா மாற்றார். அவரிடத்துல கோவிச்சுக்கிட்டு நம்ம இருந்த பாருங்க, அதெல்லாத்தையும் ஆண்டவர் சந்தோஷமா மாற்றுகிறார். அப்பா 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 நீர் எனக்கு தகப்பன். ஆண்டவர் மாம்ச பிரகாரமா இருந்த தகப்பன் செய்ய தவறுனத நீர் எனக்கு செய்ய வல்லவரா இருக்கிறீங்கப்பா. அப்ப நான் நம்புறேன் ஆண்டவரே. ஷாக்கரபலபதரலா நிமரலபரபலப ஷபரபலபதரலா நிகரலபரபலப ஷபரபலபதரலா நிமரலபரபலப ஷபரபலபதரலா
உங்க இருதயத்துக்குள்ள அந்த நெருப்பு, அந்த அனல ஆண்டவர் உள்ள வச்சுட்டார். நிறைய பேருடைய உள்ளத்துக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்துட்டு இருக்கிறாரு. எல்லாம் கண்களை மூடி அவரோடு கூட அப்படியே உறவாடிட்டே இருங்களேன். உங்களுக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். நல்ல ஒரு பிரசன்ஸ் நம்ம மத்தியில இறங்கி இருக்குங்க. அப்படியே ரிசீவ் பண்ணிட்டே இருங்க, ரிசீவ் பண்ணுங்க. கர்த்தர் நல்ல ஒரு பிரசன்னம், அவருடைய பிரசன்னம் மத்தியில அப்படியே இடைப்பட்டு கொண்டு இருக்குது. அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோங்க, அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இங்க நம்ம மத்தியில ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறாரு. அப்படி நல்லா ரிசீவ் பண்ணிக்கோங்க. மௌனமா இருந்து அதை விட்டுறாதீங்க, தவற விட்டுறாதீங்க. உங்க நாவல் ஆண்டவரை இந்த பிரசன்ஸ் எனக்குள்ள போட்டப்பா, என்னோட கான்சியஸ்குள்ள அது போகட்டும் ஆண்டவரே. நான் எந்த நிலையில நான் தனியா இல்லப்பா, நீங்க என் கூடவே இருக்கிறீங்க, நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க. திருத்துவ தெய்வத்தினுடைய மையத்துல என்ன வச்சிருக்கிறீங்கப்பா. நல்ல ஒரு தாயாக, ஒரு தந்தையாக, எனக்கு நல்ல ஒரு மூத்த சகோதரனாக நீங்க இருந்து ஆண்டவரே உமக்குள்ளாக எங்களை நடத்துறீங்கப்பா. ஆண்டவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி. அப்படியே அதை ரிசீவ் பண்ணிக்கோங்க ஆண்டவரே. கொஞ்சம் அப்படியே அமைதியா இருந்து அதை அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோங்களேன், அதை ரிசீவ் பண்ணிக்கோங்க. அப்பா எங்கள் இயேசையா, உங்க ஆவியும் அவருடைய ஆவி அப்படியே ஒன்றிணைக்கப்படுது. உங்க ஆவி அவருடைய ஆவி அப்படியே ஒன்றிணைக்கப்படுது. ஓ ஜீசஸ், ஷகரவலபதரல நிமரலப ஷந்தரல. உங்க கற்பனைக்குள்ள, உங்க இருதயத்தின் ஆழத்துக்குள்ள அவர் கிரியை செய்கிறது அப்படியே உணர்ந்து பாருங்க. ஆண்டவரே உங்க வல்லமை ஆண்டவரே. சக்கரவலபதரல நிமரலப சந்தரல நிகரல மரமலப சிபரவலபதரல ஆண்டவரே உங்களுக்குள்ள, உங்க மத்தியில எங்களை வச்சிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே நன்றி, நன்றி. உங்க இருதயம் அப்படியே உடைக்கப்பட்டு அவருக்குள்ள கட்டப்படுது அப்பா. நான் திக்கற்ற பிள்ளை இல்லப்பா. ஆண்டவரே என்னை நடத்தக்கூடிய ஒரு ஆவியானவர், எனக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல தெய்வம்.
நான் எவ்வளவு தூரம் பின்னாடி போனாலும் என்னை நயங்காட்டி அழைக்கிற ஒரு அன்பின் தெய்வம், உங்க அன்பின் கயிறுகளினால இழுத்து கொள்ளுகிற ஒரு நல்ல தெய்வம். அப்பா நீங்க இருக்கிறீங்கப்பா. நாங்க தான் உங்களை விட்டுட்டு எவ்வளவோ தூரம் போயிருக்கிறோம். நாங்க எவ்வளவு தூரம் போனாலும் நீங்க ஆண்டவரே எங்களை விடலப்பா. எங்க கூடவே இருந்து எங்களை உற்று நோக்கி கவனித்து பார்க்கிற ஒரு நல்ல அப்பா, நான் எப்ப வருவேன்னு சொல்லி ஏங்கி நிற்கிற ஒரு நல்ல தகப்பன். நன்றி நன்றி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நான் உம்மிலே நீர் என்னிலே ஒன்றாயிருக்கின்றோமே. நான் உம்மிலே நீர் என்னிலே ஒன்றாயிருக்கின்றோமே. எல்லாரும் பார்த்து பாடுங்க, அப்படி சொல்லுங்களேன். நான் உம்மிலே நீர் என்னிலே ஒன்றாயிருக்கின்றோமே. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே அப்பா, நான் தனிமையா இல்ல. யோவான் 14:20 சொன்னது போல, நான் உங்களிலும் நான் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் இருக்கிறதை அந்நாளில் அறிவீர்கள் என்று சொல்லியிருக்கிறாரே. ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்க நம்ம ஒவ்வொருவரும் அவருக்குள்ள இருக்கிறோன்னு கத்த சொல்லுகிறார். அவர் திருவிழம் பற்றுகிறார். எல்லாரும் சேர்ந்து பார்த்து, நான் உம்மிலே நீர் என்னிலே ஒன்றாயிருக்கின்றோமே. நான் உம்மிலே நீர் என்னிலே ஒன்றாயிருக்கின்றோமே. மறுபடியுமாக, நான் உம்மிலே நீர் என்னிலே ஒன்றாயிருக்கின்றோமே. நான் உம்மிலே நீர் என்னிலே ஒன்றாயிருக்கின்றோமே. பிரிக்க முடியாத உறவு நீரே, இணைக்கப்பட்டேன் என்றென்றுமே. பிரிக்க முடியாத
என் பிரியம் நீரே, நல் உறவு நீரே, உம்மில் நான் மகிழ்கின்றேனே. என் பிரியம் நீரே, சொல்லுங்க அப்பா. என் உறவு மகிழ்கின்றேனே, நானும் மிலே, நீர் என்னிலே ஒன்றாயிருக்கின்றோமே. நானும் அப்படியே கற்பனையில் ஆண்டவரே உங்களுக்குள்ள என்ன வச்சிருக்கிறீங்களே, ஒன்றாயிருக்கின்றோமே. அப்பா நீரே, என் அம்மா நீரே, உம்மில் நான் மகிழ்கின்றேனே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, என் அப்பா என் அம்மா, உம்மில் நான் மகிழ்கின்றேனே, நானும் மிலே, நீர் என்னிலே ஒன்றாயிருக்கின்றோமே. சொல்லுங்க, நான் தனியா இல்ல அப்பா, ஒன்றாயிருக்கின்றோம். பிரிக்க முடியாத உறவு நீரே, இணைக்கப்பட்டேன். சிலுவையில நம்மளை இணைச்சிருக்கிறாரு, அதை நினைச்சு பார்த்து சொல்லுவோம். உறவு நீரே, இணைக்கப்பட்டேன் என்றென்றுமே. என் பிரியம் நீரே, நல் உறவு நீரே, உம்மில் நான் மகிழ்கின்றேனே. என் பிரியம் நீரே, எல்லாரும் பாடுவோம். நான் மகிழ்கின்றேனே, நானும் மிலே. உங்க சத்தம் உயர்த்தி எல்லா பிள்ளைங்க எல்லாரும், இல்ல சின்ன பிள்ளைங்களா எந்திரிச்சு நின்று பாடுங்க பாப்போம். நானும் மிலே ஒன்றாயிருக்கின்றோமே. திருத்துவ மையத்தில் நான் இருக்க, எதை குறித்தும் கவலை எனக்கு இல்லை. திருத்துவ மையத்தில் நான் இருக்க, எதை குறித்தும் கவலை எனக்கு இல்லை. என் அப்பா நீரே, என் அம்மா நீரே, உம்மில் நான் மகிழ்கின்றேனே. நீங்களும் அவர்தான். ஓ என் அப்பா நீரே, உம்மில் நான் மகிழ்கின்றேனே, நானும் மிலே, நீர் என்னிலே ஒன்றாயிருக்கின்றோமே. நானும் மிலே, நீர் என்னிலே ஒன்றாயிருக்கின்றோமே. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். எல்லாரும் சேர்ந்து, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காக நானே உயிர் வாழ
மரித்தாலும் நான் உம்மிலே நீர் என்னிலே ஒன்றா. இந்த அப்படியே உள்ள பதியட்டும். ஆண்டவரே நான் ஒன்னா இருக்கிறேன்ப்பா. நீர் என்னிலே ஒன்றா. திருத்துவ மையத்தில் நான் இருக்க எதை குறித்தும் கவலை எனக்கு இல்லை. திருத்துவ மையத்தில் நான் இருக்க எதை குறித்தும் கவலை எனக்கு இல்லை. என் அப்பா நீரே, என் அம்மா நீரே, உம்மில் நான் மகிழ்கின்றேனே. என் அப்பா சொல்லுங்க, என் அப்பா நீரே, உம்மில் நான் மகிழ்கின்றேனே. சந்தோஷமாய் நானும் உம்மிலே நீர் என்னிலே. அப்பா பிதாவே ஒன்றாய் பிரிக்க முடியாத உறவு, பிரிக்க முடியாத உறவு நீரே. எதுவும் என்ன பிரிக்காதப்பா. என்றென்றுமே பிரிக்க முடியாத உறவு நீரே. சொல்லுங்க அப்பா, பிரிக்க முடியாத உறவு நீரே. என்றென்றுமே என் பிரியம் நீரே, நல் உறவு நீரே. உம்மில் நான் மகிழ்கின்றேனே. என் பிரியம் நீரே, நல் உறவு நீரே. உம்மில் நான் மகிழ்கின்றேனே. நான் உம்மிலே ஒன்றாயிருக்கின்றோமே.
சத்தம் உயர்த்தி, எல்லா சின்ன பிள்ளைங்க எல்லாரும் உங்க சத்தத்தை உயர்த்தி வாய் திறந்து அல்லேலூயா Yes,